நான் இன்னைக்கு வந்து காரக்குடி ஸ்பெஷல் வெள்ளையப்பம் செய்யலாம் அப்படின்ட்டு முடிவு பண்ணியிருக்கிறேன். அது எப்படி செய்கிறது அப்படின்ட்டு பார்க்கலாம். அதுக்கு நாளே நாம் வந்து பச்சரிசி உளுந்து ரெண்டும் நாம் வந்து ஊற போட்டுறணும். ஊற போட்டு அதாவது காலையில் செய்யணும் அப்படின்னா நாள் நைட்டு ஊற போடணும். சாயந்தரம் செய்ய போகிறோம் அப்படின்னா ஒரு காலையில் 10 மணிக்கு ஊற போடணும். ஊற போட்டு அப்புறம் சாயந்தரம் நம்ம ஆட்டி செய்யணும். அது நான் காலையில் செய்கிறதுக்காண்டி நைட்டு வந்து நான் ஊற போடுறேன். அதுக்கு எவ்வளவு அளவு அப்படின்ட்டு நான் இப்போ காமிக்கிறேன் உங்களுக்கு. இப்போ வந்து பச்சரிசி வந்து இப்படி 1 டம்ளர் தட்டி எடுத்துக்கிடணும். இதில் உளுந்து குமுளா போடணும். நாம் இப்படி நான் இன்னைக்கு 2 டம்ளர் போட போகிறேன். தலை தட்டிக்கிடணும். அந்த டம்ளரில் தட்டி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு மேலே வந்து குமுளா நாம் வந்து போடணும். இப்படி 2 இது நான் வந்து போடுறேன். 2 தடவை அலசிட்டு நாம் அப்படியே நனைய வச்சிடணும். இப்போ நான் அலசி அதை நனைய வச்சிடுறேன். இது வந்து நான் இப்போ 2 தடவை அலசிட்டு 3ஆவது தடவை தண்ணி ஊற்றி நனைய வச்சிருக்கிறேன். இதை நாம் அப்படியே மூடி வச்சிடலாம். இது நனையட்டும். நாளை காலையில் நம்ம அரைக்கலாம். நம்ம நேற்று நனைய போட்ட அரிசி பருப்பு வந்து நனைஞ்சிருச்சு. அது இப்போ வந்து நம்ம ஆட்ட போகிறோம். அது பாதி போட்டு மிக்சியில் நம்ம ஃபஸ்ட்டு ஆட்டிடுவோம். ஆட்டிட்டு நான் காமிக்கிறேன். மாவு இப்போ உப்பு போட்டு நம்ம அரைச்சாச்சு. இது நம்ம கொஞ்சம் வச்சுட்டு சட்னிக்கு நாம் ரெடி பண்ணிடலாம். இதுக்கு தக்காளி சட்னி நல்லாயிருக்கும். தக்காளி வத்தல் எல்லாம் சேர்த்து அரைக்கிறது. தக்காளி இந்த நான் வத்தலும் எடுத்து வச்சுருக்கிறேன். அடுத்து வெங்காயம் வெள்ளைப்பூடு, அது கூட வெங்காயம் தேவைப்படுற அளவுக்கு வெள்ளைப்பூடும் தேவைப்படுற அளவுக்கு உப்பு வச்சு நாம் அரைச்சிக்கணும். இப்போ இந்த சட்னி வந்து நாம் இப்படி அரைச்சி வச்சுக்கிடணும். இதுக்கு 1/2 கிலோ தக்காளி, ஒரு 10 வத்தலை நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி, வெங்காயம் ஒரு 50 வெங்காயம், ஒரு 7-8 10 பல் பூண்டு இதுக்கு போட்டிருக்கிறேன். பூவும் சேர்த்து போட்டு நம்ம நல்லா அரைச்சி வச்சுட்டு அடுப்பில் வச்சு நம்ம எண்ணெய் ஊற்றி, எண்ணெய் கொஞ்சம் கூட ஊற்றணும். அதுக்கு எண்ணெய் காயவும் கடுகு உளுந்து கொஞ்சம் கம்மியாக, இதெல்லாம் நாம் அரைச்சி வச்சதை ஊற்றிடுறோம். கொஞ்சம் பச்சை வாடை போகிறதுக்கு நாம் கொஞ்சம் கொதிக்க வச்சிடணும். உப்பு எல்லாம் சரியாக இருக்கா அப்படின்னு நம்ம பார்த்துக்கணும். இது வந்து காரைக்குடி ஸ்பெஷல் வெள்ளையப்பம். அவங்க வீட்டு கல்யாணங்கள்லாம் இது வந்து பந்தியிலெல்லாம் வைப்பாங்க. அப்புறம் கெஸ்ட்டு யாரும் வந்தாங்கன்னா இதை மெயினாக செய்வாங்க. ஏன்னா நாங்கள் கெஸ்ட்டாக ஒரு தடவை எங்கள் ஃப்ரெண்டு, எங்கள் வீட்டில் அவங்களோட ஃப்ரெண்டு வந்து காரைக்குடி தான். நம்ம வந்து காரைக்குடியாக இருங்க. அவங்க வீட்டுக்கு போனான்னா மெயினாக இது வந்து எங்களுக்கு செஞ்சு கொடுப்பாங்க.
சரி நம்ம உங்களுக்கு சொல்லி கொடுப்போம் அப்படின்ட்டு நான் இப்போ இதை வார்ப்பு சட்டின்னு சொல்லுவாங்க. இது நல்லா சூடு தாங்கும். கொதிச்சிட்டு இருக்கட்டும். நாம் இந்த பக்கம் எண்ணெய் ஊற்றி காய வைக்கணும். நான் குக்கிங்கும் டெரக்கோட்டாவும் ரெண்டுமே ஒரே சேனலில் போடலான் இருக்கேன். ஏன்னா ரெண்டுமே லேடிஸ் செக்ஷன் தானே. அதனால் யாருக்கு எது விருப்பமோ அதை பார்த்துக்கிடட்டும் அப்படின்ட்டு. ரெண்டாவது ரெண்டுமே சில பேர் விரும்பி பார்ப்பாங்க. அதனால் தனித்தனி சேனலாக நான் ஆரம்பிக்கலை. ரெண்டும் ஒரே சேனலில் நான் போடுறேன். குக்கிங் ஒரு 10 நாள் ஒரு தடவை தான் நான் போட்டுக்கிட்டுருக்குறேன். பார்க்குறவங்க ரெகுலராக பாருங்கள். நான் ஹோம்லியாக தான் வீட்டில் பண்ணுறது தான் நான் பண்ணி காமிக்க போகிறேன். எல்லாமேவும் தான் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க, கமெண்ட் கொடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணுங்கள். பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோட ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ உப்பு பார்த்துக்கலாம். சரியா இருக்குது. கொஞ்சம் உப்பு போட்டேன் நான். இன்னும் கொஞ்சம்தான் கொதிக்கணும். கொதிச்சிட்டான்னா அவ்வளோதான். இதை ஒரு கிண்ணத்தில் நாம் இடலாம். இது ரெடி ஆயிடுச்சு. நாம் இப்போ இதை ஆஃப் பண்ணிடுவோம். இறக்கிட்டு இந்த அடுப்பில் இப்போ நாம் இந்த சப்பை கரண்டி தான் நாம் இந்த மாவு ஊற்றுறதுக்கு எடுத்துக்கிடணும். எண்ணெய் காஞ்சிருச்சு, ஊற்றுவோம். சிம்மில் தான் அடுப்பை வச்சுக்கணும். நாம் அதாவே எலும்பி வரும். அதுக்கப்புறம் நாம் கொஞ்சம் எண்ணெய் அப்படியே மேலே ஊற்றி ஊற்றி ஒன்றொன்னா தான் நம்ம ஊற்ற முடியும். ரெண்டாக தான் ஊற்றக்கூடாது. இது கொஞ்சம் லேட் ஆகும். ஆனால் என்றைக்கோ ஒரு நாள் செஞ்சு சாப்பிட்றதுக்கு, இல்லை கெஸ்ட்டு இவங்க வராங்க அப்படின்னா செஞ்சு கொடுக்குறதுக்கு இது நல்லாயிருக்கும். அவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. வித்தியாசமாக இருக்குது அப்படின்ட்டு. திருநெல்வேலி சைடு சொதி ஃபேமஸ்ஸு. அது மாதிரி காரைக்குடி சைடு வெள்ளையப்பம் ஃபேமஸ்ஸு. சொதியும் இன்னும் ஒரு தடவை நான் செஞ்சு காமிக்கிறேன். வெள்ளையப்பம், தக்காளி சட்னி, வெள்ளையப்பம் சாப்பிட்டு பாருங்கள் இது மாதிரி செஞ்சு. தேங்க்யூ.